ஏண்டா ரமேஷ், என்ன பண்ணிட்டு இருக்க? கொத்தவரங்காய்க்கு காம்பு கிள்றேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேம்மா. போடா கிறுக்கு பயலே, நான் இப்பதான் குறுக்கெழுத்து போட்டிக்கு உக்காந்தேன். ஆமா, ராட்சசிக்கு இன்னொரு பேர் என்னடா ரமேஷ்? மாமியாருன்னு போடுங்க, கரெக்டா இருக்கும். பாத்தியாடா ரமேஷ், உன் புண்டாட்டியோட வாய் நீளத்தை? ஏன்னா மாமியாரை பார்த்து ராட்சசின்னு சொன்னாதான் தப்பா? ஒரு படத்துல லவ்வரை பார்த்தே காதல் பிசாசுன்னு பாடுறாங்க. ஒரு மாமியார் ராட்சசியா இருக்கிறது என்னமா தப்பு? அப்படிங்கிற சரி, ஆனா இது ஆள ஆரம்பிக்கணுமே, 4 எழுத்துதான் வரணும். அரைக்கின்னு போடுமா, தேஞ்சு போன டேப் ரெக்கார்டர் மாதிரி கத்திக்கிட்டே கிடக்குற. புஷ்பா புஷ்பா, இந்த கொத்தவரங்காய் எல்லாத்தையும் காம்பு கிள்ளணுமா, இல்ல நாளைக்கு கொஞ்சம் குழம்புக்கு மிச்சம் வைக்கட்டுமா? எல்லாத்தையும் கிள்ளி வச்சிருங்க. இந்த வீட்ல 3 சமையல் பண்ண வேண்டி இருக்கு. எல்லாம் என் தலை கிரகம். ஏய், என்னடி சொல்ல வர? உங்களுக்கு கூட்டு ஆகாது, உங்க பிள்ளைக்கு பொரியல் ஆகாது, உங்க அம்மாவுக்கு கொத்தவரங்காயே ஆகாது, வேற காய் பண்ணணும். ஆமாண்டி குசும்பி, கஷ்டப்பட்டு காசிக்கு போய் கொத்தவரங்காயை விட்டுட்டு வந்திருக்கேன். உனக்காக தின்னுட்டு பாவத்தை தேடிக்க சொல்றியா? ஆமா, காசிக்கு போய் கொத்தவரங்காயை விட்டுட்டு வந்ததுக்கு பதிலா உங்க கொழுப்பை கொஞ்சம் விட்டுட்டு வந்திருக்கலாம். ஏண்டா ரமேஷ், ஏண்டா புண்டாட்டி ராமா, கூப்பிட்டியாமா? அது எதுக்கு பட்ட பேரை வச்சு கூப்பிட்டாதான் காதுல விழுது. இல்லம்மா, கொத்தவரங்காய் காம்பு கிள்ளும் போது ஸ்ரீராம ஜெயம் சொல்லணும், பேசக்கூடாதுன்னு நீ தானே சொல்லியிருக்க. எனக்கு கொழுப்பு ஜாஸ்தின்னு உன் போண்டாட்டி சொல்லி காட்டுறா, பேசாம இருக்கியே. ஏமா, இங்கிலீஷ்ல சொன்னா மட்டும் கோபம் வர மாட்டேங்குது, தமிழ்ல சொன்னது கோபம் பொத்துக்கிட்டு வருது. என்னடா சொல்ற மக்கு பயலே? இல்லம்மா, நேத்துக்கு டாக்டர் கிட்ட போனப்ப அவர் என்ன சொன்னாரு? அவனுக்கே 65 வயசு இருக்கும், என்ன பாட்டின்னானே, அத சொல்றியா? அது இல்லம்மா, பாட்டிமா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்கு, அதை கொஞ்சம் குறைக்கணும்னு சொன்னாரே. நீயும் சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு வந்துட்ட. அது மட்டும் இல்லாம வரும்போது 100 ரூபாய் ஃபீஸும் கொடுத்துட்டு வந்த. இப்போ அதையே உன் மருமக தமிழ்ல கொழுப்புன்னு சொல்றா, வள்ளு வள்ளுன்னு கத்துறியே. போடா, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடாத. அடுத்த வேலன்ஸ் டே அன்னைக்கு ஏதாவது ஒரு சவால சொல்லி உனக்கு பொண்டாட்டி ராமன்னு டைட்டில் வாங்கி கொடுத்துடலாம்னு கோபம் வர்றது. ஏன், எனக்கு தெரிஞ்சவர் சோமு இருக்காரு, அவர்கிட்ட சொன்ன அடுத்த மாசமே அண்ணாமலை மன்றத்துல ஒரு விழா ஏற்பாடு பண்ணி பட்டத்தை கொடுத்துருவாரு. கூடவே இவரு இலின்னு இழிக்கிற மாதிரி போட்டோவோட ஒரு ஷீல்டும் கொடுத்துடுவாரு. உங்க பிள்ளைய கழுத்துல மாட்டிக்கிட்டு ஊரெல்லாம் திரிய சொல்லுங்க. எல்லாம் உலர மாட்டதான் நோகடிப்பாங்க. என்னடி புஷ்பா, அம்மா தான் விவரம் இல்லாம பேசுறானா? விவரம் தெரிஞ்சு நீயுமா இப்படி? ஆமாண்டா, 85 வயசுல நான் விவரம் இல்லாதவன்னு உன்கிட்ட பட்டம் வாங்கணும் பாரு, அதுவும் உன் பொண்டாட்டி முன்னால. இல்லம்மா, புஷ்பா மனசு நோக கூடாதுன்னு சும்மா அப்படி சொன்னேன். அப்போ என்ன பார்த்து விவரம் தெரிஞ்சவன்னு சொன்னதெல்லாம் சும்மா நடிப்பு தானா? ஹரே ராமா, இந்த கழிச்சடைங்க கூட மாட்டிக்கிட்டு என் பாடு பெரும் பாடு. உனக்கு என்னடா, ராஜா வாட்டம் பிறந்திருக்க, நான் தான் 10 மாசம் கஷ்டப்பட்டு சுமந்தேன். ஆமா, நீங்க தான் 10 மாசம் சுமந்து பெத்தீங்க, மத்தவங்க எல்லாம் முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சாங்களாக்கும். என்னது முட்டை குஞ்சுன்னு பேச்சா இருக்கு? இன்னைக்கு டிஃபன் ஆம்லேட்டா? டேய், வாயை ஃபினாயில் போட்டு கழுவுடா. நம்ம வீட்ல என்னைக்குடா ஆம்லேட்டும் கட்லெட்டும் பண்ணி இருக்கோம்? ஆமா ஆமா, கேக்ல முட்டை போட்டிருப்பான்னு நான் அதை கூட சாப்பிடுறது இல்ல. பர்த்டேவுக்கு கூட காஞ்சிபுரம் இட்லியை தான் கட் பண்ணுவேன். இவனுக்கு மட்டும் ஆம்லேட்டா கட்லெட்டா. ஏண்டா, நீ முட்டைன்னு சொன்ன உடனே பாட்டி கோச்சுக்கிட்டு எழுந்து போயிட்டாங்க பாரு. அதுக்கு ஒண்ணும் உள்ள போகல. எல்லாருக்கும் செவுத்துல கடிகாரம்னா உங்க அம்மாவுக்கு மண்டைக்குள்ள கடிகாரம். 10 மணி ஆனா தன்னால எழுந்து சீரியல் பார்க்க போயிடுவா. முந்தா நாள் மத்தியானம் 1:58க்கு கொரட்டை விட்டு நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தா. சரி, 2 மணிக்கு அத்திப்பூக்கள் அவுட்டு, கரண்ட் மிச்சம்னு சத்தம் போடாம இருந்தேன். கரெக்டா டைட்டிலுக்கு எழுந்துட்டாளே. ஏண்டிமா ஊம குசும்பி, ஏதோ மகராச என் ரேஷன் கார்டுக்கு ஒரு டிவி கொடுத்துருக்கான். உன் வலிக்கு வராம அதை என் ரூம்ல வச்சுக்கிட்டு தொந்தரவே இல்லாம சீரியல் பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு என்ன வலிக்குது? ஏ கிழவி, கொஞ்சம் பேசாம இருக்கியா? அம்மா, இன்னைக்கு என்ன டிஃபன்? வேற என்ன, கீரை அடை, சட்னி, சாம்பார்.
என்ன டிஃபனோ அடைய பிச்சு மென்னு மென்னு தின்னு தாடையெல்லாம் வலிக்கும். ஏமா பேசாம ஒரு இட்லி உப்புமா பண்ண மாட்டியா? 2 வாய் அள்ளி போட்டுக்கிட்டு நோகாம போயிடுவல்ல. போடா சோம்பேறி பயலே, இததான் எங்க பாட்டி நோகாம நோம்பு கும்பிடுறதுன்னு சொல்லுவா. அடைய பிச்சு வாயில போடுறதுல கூட சோம்பேறித்தனமா? நீ எல்லாம் எப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குப்பைய கொட்ட போறியோ? சரி, அந்த குப்பை கிடக்கட்டும், விட்டு தள்ளு. முதல்ல வீட்டு குப்பையை எடுத்து குப்பை தொட்டியில போடுவானா கேளு. சின்ன வீடும் வேண்டாண்டி பெரிய வீடும் வேண்டாண்டிங்கிற மாதிரி நான் தான் கல்யாணமே வேண்டாங்கிறேன். அப்புறம் எதுக்கு ஆளாளுக்கு அந்த இம்சையை பத்தி பேசி பேசி கொள்றீங்க? என்னடா முத்துன கத்திரிக்கா, கல்யாணம் வேண்டாங்கிற? இப்பவே உனக்கு மூஞ்சி முத்தி போச்சு. இங்க பாருங்க, உங்களுக்கு வெண்டைக்காயையே முத்தலா எலசான்னு பார்த்து வாங்க தெரியாது. என் பையன் முத்தல்னு கண்டுபிடிக்க வந்துட்டீங்களாக்கும். தூரத்துல இருந்து பார்த்தா அவன் லிட்டில் ஸ்டார் சிம்பு மாதிரி அம்புட்டு அழகா இருப்பான். அவனுக்கு வயசே தெரியாது. அதனாலதான் அவன் இன்னும் அவன் ஆபீஸ் டிராமாவுல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கான். என்னவோ நெய்ப்பந்தம் பிடிக்க பேரம் வரணுமேன்னு சொல்லி பார்த்தா இவ வேற நடுவுல பூந்து குட்டைய குழப்புறா. கல்யாணம் எல்லாம் எதுக்கு குழவி? கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைய பெத்து வளர்த்து அப்பப்பா அதெல்லாம் கஷ்டம் குழவி. உன் ஆசையை விட்டுடு. கல்யாணம் சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் 25,000 தான் சம்பளமா? 75க்கு குறைஞ்சா வேஸ்டா ஜாதகமே அனுப்ப வேண்டான்னு போன்லயே சொல்லிடுறா. பொண்ணு பெத்தவங்க எல்லாம் இப்போ முருங்கை மரத்துல வேதாளம் ஏறின கணக்கா உச்சத்துல இருக்கா. எல்லாம் உங்க பாட்டி தான் கெடுத்ததே. ஏண்டி குசும்பி, அங்க சுத்தி இங்க சுத்தி ஏன் தலையில குண்ட போடுற? ஆமாமா, எம்சிஏ படிச்சுட்டு எம்என்சி கம்பெனிக்கு வேலைக்கு போக இருந்தவன சாகர வரைக்கும் பென்ஷன் வரும் கவர்மெண்ட் வேலைக்கு போன்னு நீ தானே சொன்ன. சரிடா, அப்படியே போனாதான் என்ன? வாங்குற சம்பளத்தை கரெக்டா அரிச்சந்திர மாதிரி சொல்லணுமா என்ன? 20,000த்தை 60,000ன்னு சொல்ல வந்து என்னையா பார்த்துட்டு இருக்க போறாங்க? போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே, அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் வைத்து பூமியில் விதைத்தானே. ஏண்டா ரமேஷ், உனக்கு ஏதாவது பழைய பாட்டு கேட்டதா? இல்லையேம்மா. எனக்கு தெளிவா கேட்டதுடா. ஏங்க இங்க வாங்க. இப்படிதான் உங்க அம்மாவுக்கு அடிக்கடி பழைய பாட்டு கேட்டதுன்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அது ஒண்ணுமில்லடி, இந்த வீட்ல இதுக்கு முன்னால ஒரு ஆர்கெஸ்ட்ரா பாடகர் குடியிருந்தாராம். சாதகம் பண்ணும்போது இறங்க முடியாம தொண்டை அடைச்சு புக்குன்னு போயிட்டாராம். ஆனா ரொம்ப நல்லவர். அப்பப்போ சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பாடிட்டே போவாராம். பழைய பாட்டு மேல யாருக்கு ரொம்ப பிரியமோ அவ காதுக்கு தான் அது கேக்குமா. காசு செலவில்லாம பாட்டு கேக்குறா, கேட்டுட்டு போகட்டும்.